இன்னைக்கு நமக்கு லெக் டே. பட் டிரான்சிஷனை போட்டுருவோம். ஏன்னா லெக் டேக்கு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஷார்ட்ஸ் தான் போட போகிறோம். இதில் லெக் டேவை பொறுத்து இந்த வீடியோ இல்லை. எல்லாருக்குமே கேர்ள்ஸுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இந்த பாடிலி ஹேர். முக்கியமாக என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக தான் இந்த வீடியோவே. அவளுக்கு நிறைய பாடிலி ஹேர் க்ரோத் ஆகும். ஏன்னா ஹெரிடிட்டியாகவும் ட்ரெயிட்ஸ் மூலியமாகவும் ஜெனட்டிக்காகவே பாடிலி ஹேர் நிறையா க்ரோ ஆகிறனால அவளுக்கு ட்ரெஸ்ஸு நிறையா வந்து கான்ஷியஸாக போட்டே இருப்பாள், ஷேவ் பண்ணிகிட்டே இருப்பாள். அது மூலிமா நிறையா ரேஷஸ் வரும். நான் லேசரும் பண்ணியிருக்கேன். அவள் லேசர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. பட் மீன்வைல் நம்ம பாடிலி ஹேர் இருக்கிறது வந்து நம்ம சன் கிட்ட இருந்தும் நிறைய விஷயத்துலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ எனக்கு இந்த பாடிலி ஹேர் பற்றி எப்போயுமே கவலை இருந்ததே இல்லை. என்னைக்காச்சும் ஷூட்ஸ்க்காக வேணால் நான் ஷேவ் பண்ணுவேனே தவிர்த்து மித்தபடி நான் ஹேர் இருக்குது இல்லைன்னு கவலைப்பட்டதே. அவள்கிட்ட சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. ஸோ நிறைய கேர்ள்ஸ்க்கு இது ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கிறத நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலயமா கேள்விப்பட்டிருக்கேன். டெய்லி பேசிஸில் நீங்கள் ஷேவ் பண்ணுற மூலயமா ரேஷஸ் அண்ட் ஸ்கின் அலர்ஜிஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி ஸ்கின் வரும். மீன்வைல் அது ஹெல்தி தான். நம்ம உடம்புல ஹேர் இருக்கிறது கம்ஃபர்டபிலிட்டின்னு சொல்லி உங்கள் டெய்லி லைஃபே ரொம்ப ரிஸ்கில் எடுத்துகிட்டு போகாமல் அதுதான் நம்மளோட இருக்கனால அதோடய வாழ்கிறது தான் நமக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இதால் நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட முடியாது தான். பட் அது இப்படி தான் போடணுன்றது எதுவுமே கிடையாது. அது உங்களோட மைண்ட் தாட் தான். ஸோ ஹேர் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கோங்க. அதை போட்டு ரொம்ப நோண்டிகிட்டே இருக்காதீங்க. ஸோ டன் வித் த லெக் டே. நல்லா போச்சு. கை கால்லாம் ரொம்ப வலிச்சிச்சு. ஸோ இது என்னோட கருத்து. இதில் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.